அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் இணைந்து தனஸ்தானத்தில் ஏற்படுத்துவது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் முடியும் வரைக்குமே மிக வலுவாக குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்துல மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தன வரவு நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நிறைய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓசை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குரு மற்றும் மங்களக்காரகன் ஆகிய ராசியின் அதிபதி இணைந்து சஞ்சரிப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. தங்களுடைய குடும்பம் வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக அமைவதற்கான சூழல் உண்டு. திருமண தடைகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் குறிப்பாக புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் விவசாய நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகத்தின் காரணமாக அவற்றில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. நினைத்தபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை, தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்றவை அகர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக குரு செவ்வாயின் இணைவு குரு மங்கள யோகம் விதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும்.